Hi friends, welcome to Vimala's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அதுக்கு ஒரு கட்டு புதினால இருந்து ஒரு பாதி கட்டு புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புதினா ரைஸ்க்கு இனியும் கொஞ்சம் ஃப்ளேவர் தரதுக்காக ஒரு 1/2 கப் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் புதினா ரைஸ்க்கு ஒரு காரம் தரப்போகுது. உங்களுக்கு இனியும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட வாசனை இனியும் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சின்ன துண்டு இஞ்சியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு இதுலயே ஆட் பண்ணி அரைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் வதக்கும் போதே நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டாவே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் அடுப்புல வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானது நான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது மட்டும் தான் இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ். நான் வேறு எதுவுமே சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு பட்டை இலைலாம் சேர்க்கணும்னு தோணுச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கும் வெங்காயம் மட்டும்தான் ஒரு வெஜிடேபிளாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நெய்லேயே இருந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காகவும் அப்புறமா நம்ம புதினா ரைஸுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்பவே சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த புதினா பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயமும் புதினா பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட அரிசியும் புதினா பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த டைம்ல பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு. ஆல்ரெடி நம்ம புதினா பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி இருக்கு இல்லையா, அதுலேயே நான் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. காரம் ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவாக குறைஞ்சிடுச்சு. அரிசியும் ஒரு 30% குக் ஆகிடுச்சு. இந்த டைம் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரணுன்ற அவசியம் கிடையாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்களே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட புதினா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குழையும் இல்லை, எனக்கு அடியும் பிடிக்கல. எப்பவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடுவுல இருந்து எடுக்காம சைட்ல இருந்து எடுத்து விட்டீங்கன்னா அரிசி உடையாம வரும். கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. புதினா இந்த மாதிரி கீரை ஐட்டம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நம்ம அப்பளம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைடு டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.